தம்பி வா தலைமை ஏற்கவா என்று ஒலித்து தமிழக மக்களினுடைய நாடி நரம்புகளிலெல்லாம் சுயமரியாதையை ஊட்டி சென்றிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை அறிஞர் என்றாலே அவர் மட்டும்தான் என்று உலகத்தில் தன்னுடைய கையெழுத்தை போட்டு சென்றிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அந்த சொற்றொடரிலிருந்து ஒரு சொல்லை எடுத்து தலைமை தாங்க வா என்கின்ற பொருண்மையில் உங்கள் முன்னால் நின்று பேசக்கூடிய வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டேன். தந்திருக்கிறார்கள். இப்படி யோசித்து பார்க்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய படைப்பாளர் அஜயன் பாலன் அவர்கள் ரீல்ஸ்ல வந்தாதான் நல்ல பேச்சாளருக்கான அருமை, அதுதான் அவர்களுடைய பெருமை என்று என்னை சுட்டியபடி பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு சிறிய திருத்தம். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிவிட்டு போகின்றவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் இல்லை. பேசிவிட்டு போனதற்கு பிறகும் நமக்குள் யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் பேச்சாளர்கள். மக்கள் பேச்சை கேட்பதற்காக வருகிறார்கள், புத்தகம் வாங்குவதற்காக வருகிறார்கள் என்ற பொழுது அவர்களுடைய சிந்தனையில் எத்தகைய மாற்றங்களை நம்முடைய சொல்லினால் விதைக்கிறோம் என்கின்ற கவனத்தோடு நாம் பேசக்கூடிய ஒரு சூழலை, வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அதற்காக இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தலைமை பண்பு என்பது ஒரு அற்புதமான பண்பு. நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துதான் என் பேச்சை தொடங்குவது வழக்கம். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. உங்களுக்கு ஒரு பேரதிசயமான ஒரு விஷயம் சொல்லவா? நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சொல் நமக்கு முன்னால் காட்சியாக, கதையாக, பேச்சாக, எழுத்தாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் வந்து சேர்வதில்லை. கவனம் பெற்று மறுபடியும் நாம் காத்திருக்கின்ற பொழுது நமக்கான அந்த சொல் ஒரு சுத்தி வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். எந்த வயதில் நமக்கு அது வந்து சேர வேண்டுமோ அந்த வயதிலேயே நாம் அதை மிக கவனமாக கைக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இங்கே சில பேர் நான் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதுவரைக்கும் நம்ம படைப்பாளர் சொன்ன மாதிரி எதுல பார்த்திருக்கிறோம்? எதுல பார்க்கிறோம்? போன்ல தானே பார்க்கிறோம். இன்னைக்கும் அதுல தான் பார்க்கணுமா? நேர்ல வந்திருக்கோம்ல, கேட்கலாம்ல. இந்த போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு நான் உங்களோட சில மணி துளிகள் தான் பேசுவேன். மனசார கேளுங்க. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்றேன்? நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்லை, எழுத்தாளர் மாதிரி நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் தான் பேச வந்திருக்கிறேன். அதனால் ரெக்கார்ட் ஆகுது, என் பேச்சை கேட்காம எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இது போய் சேர்ந்துரும். உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பை மிக விழிப்புணர்வோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைமை பண்பு அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன். 2 விஷயங்களை சொல்லிட்டு அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது மாதிரி மட்டும் நாம தெளிவுபடுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம போலாம். பீகார்ல ஒரு பழங்குடி இனம் உண்டு. அந்த பழங்குடி இனத்துல சில கதைகள் உண்டு. இங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கதைகள் இருக்குல்ல, படித்தவர்கள் தான் கதைகள் கேட்டதற்கு பிறகு கேள்வி கேட்கிறார்கள். படிக்காதவர்கள்னு நம்ம சொல்றோம்ல, வித்தின் கொட்டேஷன், அவங்களுக்கு கதைகளே போதுமானதாக இருக்குது. அவங்களுக்கு எந்த கேள்வியும் அதில் எழுவதில்லை. அவர்கள் முழுமையாக அதை புரிந்து கொள்கிறார். அதனால் நம்முடைய பழங்குடி இனம் எப்பொழுதும் கதைகளை தன் ஆயுதங்களாக கொண்டிருந்திருக்கிறது.
ஒரு கதையை நான் கேட்டேன். எனக்கு வேறு விதமான விழிப்புணர்வு என் மனதிலே வந்தது. ஆக்சுவலா நாம எல்லாருமே லீடர்ஸ் தான். அந்த தலைமை பண்பு இருக்கு இல்லையா, அந்த பண்பிலே நாம் உறுதிப்படுகின்ற பொழுது, காலம் அதை சரியாக கணிக்கின்ற பொழுது, காலம் நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறது. இந்த குணம் நமக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பழங்குடி இனத்திலே இந்த கதை இப்படி சொல்கிறது. ஒரு புறா கூட்டம் இருந்துச்சாம். அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தானாம். அந்த தலைவன் சொன்னானாம், ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு சொன்னானா, யார்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லு பாப்போம். அந்த இளைய புறா எழுந்து சொல்லுச்சான், நம்மள குறி வைக்கிறான்ல வேடுவன், இந்த நம்மள குறி வைக்கிற வேடுவன் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் குறி தப்புறது இல்லை, நம்ம செத்துருவோம். அதனால நம்மளை யாரு குறி வைக்கிறாங்களோ, அந்த அம்பை ஏந்திய வேட்டைக்காரன் யார் இருக்கிறானோ, அந்த குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அந்த இளைய புறா சொன்னது. அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சான் தலைமை புறா, உன் புள்ள சரியா சொல்றானா, நீ சரியா சொல்லி கொடுத்திருக்கிறியா? சரி, ஆமா சார் சரியா சொல்றான் சார். தலைவன் சொன்னானாம், இல்லை நீ தவறாக சொல்கிறாய், என்ன இடத்தில் நான் தவறு செய்கிறேன்? இளைஞன் கேட்கிறான். தலைமை புறா சொன்னது, குறி வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் இருக்கான்ல, அவனை நாம பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். ஏன்னா பல நேரங்கள்ல வேட்டைக்காரனை விட்டு தப்பிக்கின்ற பறவைகள் அதிகம், தப்பிச்சிடலாம். ஆனா தப்பிக்கவே முடியாது யாருக்கிட்ட தெரியுமா? குறி வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரன். அவனை குறி வைக்கும் பொழுது யாருக்கு தானே குறி வைக்கிறான்னு நம்ம உட்கார்ந்து இருப்போம். அது அவனுக்கும் தெரியாது, அவன் அம்புக்கும் தெரியாது, அதை நம்மள வந்து தாக்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு குறி வைக்க தெரிவதில்லை. குறி வைக்க தெரியாமல் கையில் ஆயுதங்களோடு சுற்றுகின்றவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தலைமை புறா சொன்னது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாடு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 32 மாநிலங்களை காட்டிலும் பல நேரங்களில் பல விதங்களில் கல்வியில் புரிதலில் இந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முன்னிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நமக்கு தலைமை தாங்கி இருக்கின்றவர்களுடைய கொள்கைகள் நம்முடைய இரத்த நாளங்களில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தலைமை பண்பில் நாம் இருப்பதனால் தான் நம்முடைய மாநிலத்தை நாம் முதன்மை மாநிலமாக நிறுத்தி இருக்கிறோம். தலைமை பண்பிலே கவனம் வேண்டும். நல்ல தலைவன் இல்லாத சமுதாயம், இப்படி சொல்கிறேன், நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும். விதின் கொட்டேஷன்ல எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த வார்த்தையை. நல்ல தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்படி சொல்றேன், ஒரு சிங்க தலைமை கழுத கூட்டம், கழுதை தலைமை சிங்க கூட்டம், எந்த கூட்டம் ஜெயிக்கும்? கழுதை கூட்டம் ஜெயிக்கும். ஏனென்றால் தலைமை தாங்கி இருப்பது சிங்கம். தலைமை குணம் இருக்கக்கூடிய, அது வீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், தலைமை ஏற்கக்கூடிய அந்த குணத்திலே நாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அரசியலில் தலைவர்களை பற்றி மட்டுமே நான் இந்த தலைமை பண்பில் சொல்ல இல்லை. நான் ஒரு காட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பல நேரங்களில் கேட்டிருப்போம், நினைவுபடுத்திக்கிட்டு அதுல என்ன தலைமை பண்புங்கிறத மட்டும் சொல்லிட்டு போறேன். அன்னை தெரசா பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? she is not a leader, she is a social worker. அவங்க ஒரு சமூக சேவைக்கு தானே அவங்க தலைவரா என்ன? நான் சொல்றேங்க, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அந்த அம்மாக்கு. she is a leader. என்ன லீடர்ஷிப் அவங்க கிட்ட இருந்தது? நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட அந்த சம்பவம் தான். அவங்க கடைக்கடையா போய் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடு அப்படிங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ ஒரு மளிகை கடைக்காரர் கடையை திறந்து, அப்பதான் வியாபாரம் இல்லை போல இருக்கு, பாவம் இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்ட உடனே கோவம் துப்பிட்டார். கையில துப்புன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, அந்த எச்சில பார்த்து, இது எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு இந்த கையை தூக்கி இருக்கு. இதுல எது தெரியுமா தலைமை குணம்? அவன் துப்புனான்ல, இந்த கையில் துப்ப முடியாதபடிக்கு
தன்னுடைய அன்பினால், தன்னுடைய அர்ப்பணிப்பினால், தன்னுடைய சமூக சேவைக்கான அந்த உன்னதத்தினால் அந்த மனிதனை கட்டுப்படுத்தினாங்க பாருங்க. அதற்கு பெயர் தலைமை குணம். நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா? அன்பினால், அறிவினால் ஒரு சூழலை கட்டுப்படுத்துகிறீர்களா? நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள். இந்த குணம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமை தாங்க வா என்று அழைக்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. சமீபத்தில் நான் எல்லா பேச்சையும் கேட்பேன், யார் பேசினாலும் கேட்பேன். விழுப்புரத்தில் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன். விழுப்புரம் இந்த புத்தக கண்காட்சியில் ஏன் படிக்கணும் தெரியுமா? யாரெல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கணும். நம்ம மனசுல என்ன படிஞ்சு இருக்குதோ அது மட்டும் இல்ல, இவர்கள் வேறு என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கணும். நான் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சிட்டு இருந்தேன். ஒரு 4-5 நாள் இருக்கும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் 2.5 கோடி மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த உரையை பத்திரிகைகள் அச்சேற்றி இருக்கின்றன. இதில் யாரேனும் அதை படித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. படித்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், படிக்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுல அவர் நிறைய கட்டளைகளை சொல்கிறார். நான் ஏன் தெரியுமா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சேன்? ஏன்னா அதை பேசி இருக்கிறவர் நம் பாரத நாட்டினுடைய தலைவர், பிரதம மந்திரி. அவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறார் அப்படின்னா சாதாரணமான ஸ்கிரிப்ட் இல்ல, அது மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட். அதனாலேயே அதை நான் கவனிச்சேன். அவர் சொல்ற அந்த 18க்கு மேலான கட்டளைகளை அவர் ஒன்னொன்னா பேசினார். என் மனசுல நச்சுன்னு புடிச்சுக்கிட்ட ஒரு 3 கட்டளைகளை நான் சொல்றேன். நான் பேசுற தம்பிக்கு புரியுது தானே? அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எப்போ தெரியுமா மேடம் நான் கண்டுபிடிச்சேன்? அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான். போனை தான் பார்த்துட்டு இருந்தான், பேச்ச சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான். பிள்ளை கேட்குது, கவலைப்படாது. பக்கத்தில் இருக்கிற அம்மா அப்பா நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. சொல்ற புரியுதா? புரியுதுங்கிறதுனால தான் உட்காந்துருக்கான், இல்லைன்னு டீ குடிக்க போயிருக்க மாட்டான். பிரதம மோடி அவர்கள் சொல்கிறார்கள், 3 கருத்துக்கள் என் மனதில் பட்டது, நான் அப்படியே உங்களுக்கு கடத்துறேன். 1, எவ்வளவு பெரிய குணம் பாருங்க, இது நம்ம கிட்ட இருக்கான்னு பாத்துக்கங்க. உங்கள் குழந்தைகளினுடைய மதிப்பெண் பட்டியல் உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது. சூப்பர்ல? அதை தூக்கிட்டே சுமக்கிறோமா இல்லையா? என் புள்ள ஃபர்ஸ்ட், என் புள்ள 97, என் புள்ள 98, பிள்ளையினுடைய மதிப்பெண் பட்டியலை எடுத்துக்கிட்டே சுத்துற பெற்றோர்களுக்கு பாரத பிரதம மந்திரி சொல்றார், யுவர் சைல்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு. வெரி குட். ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? அது இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கண்டாலே எனக்கு ஆகுறது இல்லை. அதனால எனக்கு அது பிடிச்சது. டீச்சர் தான் நான். ஆனா டீச்சருக்கு எப்படி அது பிடிக்காம போச்சு? 98 மார்க் வாங்குறவன ஏன் பிடிக்காம போச்சுன்னா, இந்த 98 மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். என் கிளாஸ்ல 98 ஒன்று வாங்கும், சும்மா இருக்காது, நேரம் வரும் என்கிட்ட, மிஸ் இந்த 7 மார்க்ஸ் கொஸ்டின் 5 மார்க்ஸ் போட்டு இருக்கு, அதுக்கு அந்த 2 மார்க் வேணும். சரி, சரியா தான் மிஸ் எழுதியிருக்கேன், மார்க் போட்டுக்கோ, நீயே போட்டுக்கோ, சரியா தானே இருக்கு. அப்ப ஏன் நான் ஏன் திருத்தணும்? அந்த கம்மியா இருக்குன்றதுனால தானே 2 மார்க் குறைச்சு போட்டிருக்கேன். அழோ 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 அழோ. பக்கத்துல ஒன்று உட்காந்துருக்கோம், சிரிச்சுக்கிட்டே இருக்கும், கிட்டையே வராது. மார்க் எவ்வளவு நினைக்கிறீங்க? 2. அழற பிள்ளைய பார்த்து இது கேட்கும், ஏன் அழுவுற? எங்க அப்பா 2 மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பார், என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இதுக்கு 2 மார்க் வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல,
98 மார்க் வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. நான் இங்க பேச வந்திருக்கிறது யாருக்கு தெரியுமா? 98க்கு இல்ல, 2 மார்க் வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். இந்த 98 எப்படி ஜெயிக்கணும்னு சொல்ல வந்திருக்கிறேன். நீ தலைமை தாங்க வேண்டுமா? 98 உன்னால வாங்க முடியாது, என்னாலேயே வாங்க முடியல, உன்னால எப்படி வாங்க முடியும்? 98 மார்க் போடுற நானே வாங்கலையே. 98 மார்க் வாங்குறவ பார்த்து வச்சுக்க, சரியா? நீ 30 மார்க் வாங்கி இருந்தனா அடுத்த டெஸ்ட்ல 32 வாங்கு, அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்கு, ஃபெயில் தான். அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல 36 வாங்கு, ஃபெயில் தான். ஒருவேளை நீ 36 வாங்கி இருக்கும்போது 98 92 வாங்கி இருக்கும். நான் சொல்றேன், ஜெயிக்கிறத பத்தி தெரிஞ்ச நான் சொல்றேன், 98ல இருந்து 92 அது தோக்குது, 30ல இருந்து 36 நீ ஜெயிக்கிறதுக்கான குணம் இதுதான். சொல்லிக் கொடுங்க, உங்களை நீங்களே ஜெயிச்சுட்டு வரதுக்கு சொல்லிக் கொடுங்க. அதனால தான் உங்களுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. யூ ஷோ ப்ரோக்ரஸ். ஒன்னொன்னுத்துக்கும் ப்ரோக்ரஸ். நான் 58% தான், ஆனா எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க். ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். 10 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய பேச்சு நான் இப்பொழுது பேசுகிறேனே அந்த பேச்சு கிடையாது. ப்ரோக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். தட் இஸ் கால்ட் லீடர்ஷிப். உனக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பை நீ வளர்ப்பதற்கு நீ என்னவெல்லாம் முயற்சி செய்கிறாய் என்பதுதான் அடிப்படையில். நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக சில தலைமை பண்புகள் என்ன என்பது நமக்கு புரிந்து போகிறது. நான் இப்படி சொல்றேன், லாங்குவேஜ்ல பெஸ்ட் லாங்குவேஜ் இருந்த ஸ்பீக்கர்ஸ்ல ஒருத்தரா இருந்தவர் இந்த மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா. அவர்கிட்ட வியக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவர் தமிழ்ல எவ்வளவு சரளமா பேசுவாரோ ஆங்கிலத்திலும் அவ்வளவு சரளமாக பேசக்கூடியவர். இது பல பேர் நம் இளைஞர்களுக்கு தெரியல, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியல. பேரறிஞர் அண்ணா பற்றி எல்லாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. அந்த குழந்தைகளிடத்தில் நாம் தலைமை பண்பை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மைந்தர்களை உங்கள் குழந்தைகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். பேரறிஞர் அண்ணா முதல் அஜயன் பாலன் வரை சொல்லிக் கொடுங்க. இவர்கள் எல்லாம் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க. ஒரு முறை பாராளுமன்றத்தில் பேசுறாருங்க லீடர். என்ன பேச்சு தெரியுமா? தமிழர்களுக்கு அது என்னன்னு தெரியல, அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து அப்படித்தானா, நமக்கு சரியா நிதி ஒதுக்கல. சரியா? நாம போய் கேட்டோம்னா குடும்பத்து உறுப்பினர்கள் பேரெல்லாம் எல்லாரும் வழிச்சு பேசுறாங்க. அதனால அவங்களுக்குள்ள அந்த சண்டை இன்னும் ஓயல. என்ன சண்டை இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டியது வந்து சேரல. சரியா? இந்த சிக்கல் அப்பவே இருந்திருக்கு. பாராளுமன்றத்தில் பேசுறார். யார் பேசுறாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா பேசுறார். தமிழக மக்களுக்கு சரியான உரிமைகள் வந்து சேர வேண்டும். அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், பாராளுமன்றத்தில் நம் உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சு ரெக்கார்ட் ஆகுது, அது புத்தகமா வருது. முடிஞ்சா படிச்சிருங்க. இந்த படைப்பாளர் சொன்ன மாதிரி ரீல்ஸ் நம்பாதீங்க. இத நான் சொல்லலைங்க, பிரதம மந்திரி 2-3 விஷயம் சொன்னாருன்னு சொன்னல, ஒன்று தானே சொன்னேன். இன்னும் 2 விஷயத்துல ஒன்று, பிள்ளைகளே ரீல்ஸ் பார்க்காதீர்கள்னு சொல்லியிருக்காரு. 3வது விஷயம் சொன்னீங்கன்னா பெற்றோர்கள் பயந்து போயிருவீங்க. பயப்பட மாட்டீங்களே? உங்கள் குழந்தைகளை படுக்கையில் படுக்க வைத்தவுடன் உறங்குவதற்கு பழக்குங்கள். நாம தூங்கினாதானே அது தூங்குறது. சரியா? பேரறிஞர் அண்ணா பேசுகிறார். தலைமை பண்பு அவரிடத்தில் எப்படி இருந்தது என்பதற்கு அவருடைய இந்த பேச்சு போதுமானது. என்ன பேச்சு தெரியுமா? அவர் சொல்றார், போருக்கு செல்லும் ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, பாராளுமன்றத்தில் பேசுறாருங்க மனுஷன். போருக்கு செல்லுகின்ற போர் வீரர்களுக்கு பாதை அமைச்சு தரணும். அந்த பாதை அமைச்சு தரவங்க 2 பேர். ஒருத்தங்க ஸ்வீப்பர்ஸ், இன்னொருத்தங்க மைன்ஸ். இந்த 2 குரூப் இருக்கு. இவர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள்
நேர்த்தி கிடையாது. இந்த ரெண்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. அங்க வந்து சேர் வைக்கிறது, போறது வர்றது, இங்க வைத்தால நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன். கவனம் சேர் போடுறவங்க மேல இருக்கு. என்ன கேட்டா என் கிளாஸ்ல எல்லாம் லேட்டா வரவங்கள நான் பின்னால உட்கார வைப்பேன் மேடம். கலவரப்படுத்துறாங்கல்ல. இன்னொரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆறதில்லை, ஃபெயில் ஆக விடுறதில்லை, இப்படி பிடிச்சிடுறது. மைண்ட்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், அதனால சொல்றேன். எங்க இருந்தாலும் பேச்சு கேட்கும் தானே. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறிடும், கருத்து சிதறிடும். கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான். பாருங்க, மைண்ட்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் பத்தி பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ராணுவ வீரர்களுக்கு, ராணுவத்துக்கு நடந்து போய் நம் நாட்டை காப்பாற்ற, போர் நிகழ்த்துவதற்கு நிலம் தேவைப்படுகிறது. அந்த நிலத்தை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஸ்வீப்பர்ஸ். பகையாளிகளால் அந்த இடத்தில் அவர்கள் அடைந்து விடக் கூடாது என்று கன்னி வெடிகள் வைத்திருப்பார்கள். அந்த கன்னி வெடியை நகர்த்துகின்றவர்கள் பேர் மைன்ஸ். கன்னி வெடிகளை நகர்த்துகின்ற பொழுது பல வீரர்கள் அதில் செத்து போவார்கள். பாதைகளை செம்மைப்படுத்துகின்ற பொழுது பாம்பு கடித்தோ விலங்குகள் கடித்தோ பலர் செத்து போவார்கள். போர் நடக்கும். போரிலே இறந்த வீரர்கள் பற்றிய குறிப்பு வரும். ஆனால் பாதையை சுத்தம் செய்த இந்த மைன்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் பத்தி எந்த வரலாற்றிலும் இடம் இல்லை. அப்படித்தான் தமிழர்கள் இந்த உலகத்திற்கு, இந்தியாவை அடையாளம் காட்டிய அத்தனை பெருமக்களையும் தமிழகத்தில் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் பெயர்கள் வரலாற்றில் இன்றைக்கு வடநாட்டில் இல்லை என்று பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நமக்காக பேசுகின்ற குரல் யாருடைய குரல்? அந்த குரல் நமக்கானதாக இருக்கின்ற பொழுது அதில் நமக்கான தலைவன் மறைந்திருக்கிறான். பல நேரங்களில் திரையை பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுத்துடுறோம். நாம என்ன வழி தெரியுமா? அவங்க வெளிச்சத்துல தான் இருக்கிறாங்க, நாம தான் இருட்டில் உட்காந்துரும். யோசிங்களேன், யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு யார் வாசிக்கிறானோ அவன் உயிரோடு இருக்கிறான், யார் யோசிக்கிறானோ அவன் இளமையோடு இருக்கிறான். யோசிங்க, வாசிங்க. வாசிக்கணும், யோசிக்கணும். இந்த இரண்டும் இருக்கின்றவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் பல வீரர்கள் மறைந்திருக்கிறார்கள். சூழல் தான் இல்லை. சூழல் இருந்தால் அவர்கள் வெளிப்பட்டு விடுவார்கள். சூழல் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முடைய முழுமையான தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். பைய தலைமை கொள்கிற விஷயத்துக்கு என்னங்க அர்த்தம்? எப்ப யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சொல் ஒரு பயங்கரமான சொல் இல்ல? பாரதியினுடைய சொல்லுல முக்கியமான சொல் வைய தலைமை கொள். இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னா எப்படிங்க? சொல்லுங்க, எப்படி கொள்றது? இப்போ இந்த படைப்பாளர் தான் நினைக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னு. இப்ப நான் நினைக்கிறேன், நான் எப்படி தலைமை கொள்வது? அந்த அர்த்தம் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த அந்த வாக்கியத்திற்கான அர்த்தத்தை நான் எளிமையாக்கி கொடுக்கிறேன். டீச்சர் இல்லையா? எளிமையாக்கி கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ நான் யாரு? என் பேரை சொல்லக்கூடாது. வெரி குட். யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, டீச்சர். இன்னும் கொஞ்சம் வாங்க. சூப்பருங்க. பேச்சாளர். இங்கிலீஷ்ல சொன்னா அது ஒரு முறை என்ன பேசினாலும் போய் சேரல. சார்கிட்ட சொன்னேன், சார் பேசினா போமா, ஸ்பீக்கர் லூசு மேடம். ஸ்பீக்கரா? இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கல்ல, இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறீங்கல்ல, பேச்ச கேட்க தானே? அப்படி தானே? ஆமா தானே? தைரியமா சொன்னா நமக்கு கொஞ்சம் பேச்சு வரும்ல. எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? இந்த எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாங்கிற ஏமாத்தெல்லாம் கூடாது. அதெல்லாம் கிடையாது. முத்தங்களால் வயிறு நிரம்புவதில்லை. சரி, நான் கேட்கிறேன்,
1 கோடி ரூபாய். அனுராதா மேடம் ஓடியே போயிடுவாங்க, கலெக்டர் வரவே மாட்டார். இந்த பாரு அந்த கோடியில போய் நின்னுக்க, கோடி ரூபாய்லாம் கொடுக்க முடியாது சொல்வீங்களா? சரி நான் கேட்கிறேன், இந்த 45 வயது கடந்திருக்கு எனக்கு. இந்த வயதில் படித்து 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 உங்களை சந்திப்பதற்காக ஒரு பெண் புலம் பெயர்ந்து பயணம் செய்து 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 வந்து நின்று என் நாபி கமலத்திலிருந்து என் மூச்சை எடுத்து இதுவரைக்கும் நான் பேசிய இந்த பேச்சில் என்னுடைய ஆயுள் எவ்வளவு கரைந்திருக்கிறது என்று தெரியாது. மீண்டும் நான் பெற்றுவிட முடியாத என் ஆயுளை இதோ என் சிந்தனைக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சுக்கு கோடி ரூபாய் கிடையாது. சினிமால நடிச்சா கொடுப்பீங்க தானே? எங்க ஐயா பெரியார் தாசன் தான் சொல்வாரு, உண்மையா ஒருத்த மேல இருந்து குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார், அவருக்கு பேர் ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு? அப்படின்னு நான் இல்ல, பெரியார் தாசன் ஐயா கேட்பேன். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா? நான் அந்த வையத்தை தலைமை கொள்ள முடியாதா? நான் சொல்லுகிறேன், பர்வீன் சுல்தானா கோடீஸ்வரி தான். எப்படி? பணத்தினால் அல்ல. பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். வைய தலைமை கொள்வது என்ன? எந்த துறையில் நீ இருக்கிறாயோ அந்த துறையில் உன்னால் மக்களை ஒன்று சேர்த்து விட முடியுமா? அவர் சொன்னார்ல, ட்ரெயின்ல நான் வந்துட்டு இருந்தேன், நான் எந்த வெளியீட்டு விழாக்கு வந்தேனோ அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு எல்லோரும் பெருமை பேசிக்கொண்டே, சினிமா எடுத்ததை விட எழுத்துல ஜெயிச்சாண்டா அஜயம்பாலன்னு நான் நினைச்சேன்னு சொன்னார்ல, அங்கே அவர் ஜெயித்தார். எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அதை விட மேலானதாக ஒன்றும் இல்லை என்ற அந்த வையத்திற்கு, அந்த உலகத்திற்கு தலைமை கொள்ளுங்கள். அந்த தலைமை பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? நமக்காக யார் பேசுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் வைக்க வேண்டும். நாம் நமக்குள் என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும். இப்படி சொல்றேன், புரியுதான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற யூத் நிறைய பேர் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போவா, இன்னைக்கு ரொம்ப நுட்பமா சொல்றேன். நம்ம வீட்டில இருந்து நம்ம அப்பாவுக்கோ இல்ல தாத்தா பாட்டி ஊர்ல இருந்தா நம்ம அண்ணனுக்கோ நம்ம வீட்டுக்காரருக்கோ இல்ல நமக்கோ போன் வரும். அப்போ என்ன தெரியுமா போன் வரும்? பா இந்த நிலத்தை விற்கணுமா, இதோ இந்த உன் மாமா பொண்ணுக்கு பையன் பார்த்துருக்குது, எவ்வளவு சீர் பண்றதுன்னு தெரில, சூழல் சரியில்லைங்க, ஏதோ பஞ்சாயத்தில் ஏதோ பிராது கொடுத்துருக்காங்களாம், எல்லாம் பேசணும், நீ வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? அழைப்பு வந்திருக்கா? வந்திருக்கா? எதுக்கு வீட்டுக்கு போகணும்? எதுக்கு போகணும்? உட்கார்ந்து பேசுறதுக்கு போகணும். சரி, பேசுறது எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்றேன். இப்போ வீடுகள்ல நான் கிராமத்துல எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன், புருஷன் பொண்டாட்டி சண்டை, பாப்பா என்ன சண்டை, சம சண்டை நடக்கும், ரத்தம்லாம் வரும் சண்டையில, அவ்வளோ சண்டை வருங்க. 3வது நாள் பார்த்தா வெக்கமே இல்லாம 2ம் 2 வீலர்ல உட்காந்துக்கிட்டு பின்னால பூ வச்சுட்டு சினிமா பார்க்க போறோம். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அவ்வளோ சண்டை போட்டது 3 நாளைக்கு முன்னால. ஏன் தெரியுமா? அந்த 3 நாள்ல பேசி தீர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களே வேறு வேறு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், இவங்க 2 பேரும் பர்மனண்டா பிரியறதுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் போதும். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? உணர்வுகளை எழுத்திலே பதிவு செய்யாதீர்கள், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கோபம் வருகின்ற வழி எழுதாதீர்கள். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகவா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைமை ஏற்றி இருக்கிறீர்கள் என்றால், ஒரே விஷயத்தை நான் சொல்றேன். நான் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு. அது இன்னைக்கு ஜாதகம்லாம் பார்க்க வேண்டியதில்லை, ஜாதகம்லாம் மாத்திக்காதீங்க. இந்த வீட்டு ஜாதகத்தை அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டு ஜாதகம், இந்த பொண்ணு போன அந்த பையன் கிட்ட ஒரு 3 நாள், அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு 3 நாள், விளங்கிரும், கல்யாணம் நடந்துரும்.
இன்னொரு விஷயம் உருதுல சொல்வாங்க, சட் மன்னி பட் பியா. என்ன அர்த்தம்? இப்போ நிச்சயதார்த்தம், உடனே கல்யாணம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேவா. இந்த புதுசா கல்யாணத்துக்கு யாருக்காவது பிக்ஸ் ஆயிருக்கா? யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அக்கா சொல்ற, கவனமா வச்சுக்கோ. கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசாத, எந்த மெசேஜும் அனுப்பாத. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல நிச்சயதார்த்தங்கள் உடைந்து போவதற்கு இந்த கான்வர்சேஷனே போதுமானதா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. வாழ்க்கை என்பது அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தலைமை பண்பு கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் தேவையே தவிர மற்ற உணர்வுகளோடு விளையாடக்கூடியவர்கள் அவசியம் கிடையாது. ஏனென்றால் இது ஒரு நிறுவனம். இட்ஸ் an institution. என்ன வார்த்தையாக இருந்தாலும். ஆனா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது யார் ஒருவர் தன்னுடைய டோன், தன்னுடைய தொனியில மிக அழுத்தமான அந்த தொனியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ரொம்ப மென்மையான விஷயம். நான் ரொம்ப டீப்பா பேசுறேன். நான் சொல்றேன், நான் இந்த முறையில் பல புக் ஃபேர் போயிருக்கேங்க. எங்கெல்லாம் புக் ஃபேர் நடக்குதோ அங்கெல்லாம் போயிருக்கேன். உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இதுவரைக்கும் நான் அட்டன் பண்ண புக் ஃபேர்லயே 100% பேச்சில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு புக் ஃபேர் காஞ்சிபுரம் புக் ஃபேர். 100%ங்க. 100% கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறீங்க. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன், முடிஞ்சா கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றேன் இல்லையா, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? புரியணுமே, புரியுதான் பாருங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முகம் இருக்கா? இருக்கா? பிரம்மனுக்கு எத்தனை முகம்? எவ்வளவு? 4 ஃபேஸ். ஆறுமுகனுக்கு 4 ஃபேஸ். விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்க, 10 ஃபேஸ், 10 அவதாரம். இறைவனுக்குலாம் ஏங்க அந்த ஃபேஸ் மாறுது? அம்மன் தானே சொல்றோம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு முகம் இருக்குல்ல. இந்த முகம் எதை இங்க குறிக்குது? ரொம்ப நுட்பமா சொல்றேன் இந்த விஷயத்தை. பர்சனோ அப்படின்னா என்னன்னா முகமூடின்னு அர்த்தங்க. பர்சனோனா முகமூடி. இது ஒரு இத்தாலிய சொல். இப்போ இந்த முகமூடியை நான் அணிகிறேன். என் கணவன் முன் நான் மனைவியாக ஒரு முகமூடியை அணிகிறேன். அதோடு தான் நான் என் வாழ்க்கையை செலுத்துகிறேன். அதை டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ணிக்க முடியும், சரி செய்து கொள்ள முடியும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. யாருடைய பர்சனாலிட்டியை யாராலையும் டெவலப் பண்ண முடியாது, ஓரியன்ட் பண்ண முடியும், சரி செய்து கொள்ள முடியும். என் மகனிடத்தில் நான் தாயாக பேசுகிறேன் என்றால் புருஷன்கிட்ட பேசின அந்த பொண்டாட்டி மூஞ்சி புள்ள கிட்ட பேசுற தாய் கிட்ட இருக்க கூடாது, முகம் மாறும். என் மாணவி கிட்ட பேசுறேன்னா முகம் மாறும். என் தோழியிடத்தில் பேசுகிறேன், முகம் மாறும். என் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறேன், முகம் மாறும், டோன் மாறும், குரலிற்கான அழுத்தங்கள் மாறும், ஏற்ற இறக்கம் மாறும். இதுதான் பர்சனாலிட்டி. இந்த முகத்தை இங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது, அங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது, அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யுவர் பர்சனாலிட்டி இஸ் சோ குட். இந்த அடக்குமுறை, அடக்கி ஆள்றது இருக்குல்ல, யார் தெரியுமா? கல்வியாளர்கள். என்ன நடந்தாலும் தன்னுடைய எல்லையை மீறாமல் தனக்குள் முழுமையான கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் கல்வியாளர்கள், அவர்கள்தான் லீடர்ஸ். ஒரு சிறிய சொல் போதுமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போட. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய தகப்பனார், நான் இதை பல நேரங்களில் டிவியில நான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களிடத்தில் கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சொல் இருக்கு இல்லையா, அது நமக்குள் கீறி நமக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவத்தை வெளியில் கொண்டு வரும். சிற்பி மாதிரிங்க முன்னால இருக்கிற சொல். அந்த சொல் இருக்குல்ல, எனக்குள் ஒரு கல் மாதிரி நான் இருக்கிறேன்னா அந்த கல் உளியினால்
வடிவமைக்கப்படுகின்ற பொழுது எனக்குள் இருந்து ஒரு சிலை வருகிறது. என் அப்பா ஒரு கவிஞருங்க. இதை நான் இப்படி சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன். இன்றைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல, திருமணம் என்கின்ற உறவிலே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோமா? தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நானும் என் புருஷனும் எப்படி இருந்தோம் தெரியும், சொல்லி கொடுங்க. எங்க அப்பாவுக்கு 12 வயசுல, எனக்கு 12 வயசு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வேலை போச்சுங்க. எனக்கு பின்னால 2 குழந்தைகள் எங்க அம்மாக்கு. சரியா? எங்க அம்மா கடைசி தம்பிய வயிற்றுல அது சுமந்துட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. குழந்தைய கையில் எடுக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? எங்க அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. அப்பா சேர்த்து வச்ச அந்த சம்பாத்தியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினதை சேர்த்து வச்ச நகையை வித்து எங்க அம்மா ஒரு வீடு வாங்குச்சு. அந்த வீட்டில் கீழெல்லாம் வாடகைக்கு விட்டு மேலே ஷீட் போட்டு ஒரு மொட்டை மாடியில் எங்கள் 5 பேரையும் அப்பாவையும் சேர்த்து குடி வச்சது எங்கள் அம்மா. இதுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ல, எங்கள் அம்மா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க கால் தூசிக்கு கிட்ட கூட போக முடியாது. இந்த புகழும் பணமும் பயணமும் செல்வாக்கும் என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமாங்க? ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே 5 பேர், இதுல வேலை இல்லாத புருஷன், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாங்க. எதை சமாளிக்க முடியாது தெரியுமா? எங்க அப்பா ஒரு கவிஞர். இந்த இவரையும் சேர்த்து தான் சொல்றேன். வெளியில எல்லாரையும் பாராட்டிக்கலாம் இவங்களெல்லாம், வீட்டுல புருஷனா அண்ணனா பையனா வச்சுட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படி பாரு எங்க அப்பா உடனே கவிதை சொல்றாருன்னு அர்த்தம். எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுவாங்க, நான் மட்டும் தான் சிக்குவேன். ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது, அதைத்தான் சொல்ல வரேன். நான் இப்படி சொல்றேன், நான் சொன்னதில்லை இதெல்லாம், உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப நெருக்கமா உணர்றேன், அதனால சொல்றேன், சத்தியமா அதனால சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுங்க, புருஷன்காரனுக்கு சம்பாத்தியம் மட்டும் முக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு கவிதை அறிவு கொண்ட இன்டலெக்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு தேவை என்பதனை என் அம்மா உணர்ந்திருந்தார். எங்களை எங்கள் தகப்பன் யாரிடமிருந்து பிரிக்கவே இல்லை. சமாளிச்சான். மரண படுக்கையில் எங்க அப்பா சொன்ன 3 செய்திகளை நான் சொல்றேன். எனக்குள் தலைமை பண்பு வளர்ந்த இடம், அந்த தலைமை பண்பை நான் எப்படி வளர்த்து கொண்டேன்? நான் இதுவரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டூடெண்டா யூத்துக்கு சொல்றேன், 1500 காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கேன். என்ன இங்க நிறுத்தி இருக்கிறது 532 பிரைசஸ் இல்ல, 1500 மேடை பயிற்சி. தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது முக்கியம் இல்லை, பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறாயா? மொழி புரிந்து கொண்டே இருக்கிறதா? மரண படுக்கையில் தகப்பன் சொன்ன அந்த 3 விஷயங்களை சொல்றேன். அப்பா சொன்னார், பக்ஸே டர் கர் ரஹோ, ना जाने कब बदलेगा उसका मिजाज, பக்ஸே है दिन பக்ஸே है रात. என்ன அர்த்தம் தெரியுமா? காலத்திற்கு பயந்து கொள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். 7 மணிக்கு சொல்றார் அப்பா, 10 மணிக்கு இல்ல, உயிரோட தொண்டையில உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, திக்கி திணறி தான் சொல்றார். இவ்வளவு பெரிய விஷயம் வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. காலத்தை வெல்ல முடியாது. காலம் கடந்து போகின்ற பொழுது விஷயங்களை நீங்கள் சமாதானமாக சென்று விடுங்கள். தன் இறப்பை சொன்னாரோ என்னவோ. 3வது விஷயம் சொன்னார், நான் இதை சொல்றேன், உங்க கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும் இப்ப நான் சொன்னேன்னா. ஏனென்றால் சொல் அப்படித்தான், அது அறம். நான் சொல்றது வல்லின ரகரம் அல்ல, இடையின ரகரம். அறுத்துரும். அந்த சொல் என்ன தெரியுமா? तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. யாராவது உருது தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? சூப்பர். நான் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா அர்த்தம் சொல்லிடுறேன். அந்த பொறுப்போடு தான் இருக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? மனசை திடப்படுத்திக்கோங்க. காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது.
காலம் எனும் பேரேடு தனக்குள் ஒரு விஷயத்தை, ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என் உறவுகளே, யுகங்களை ஜெயித்து விடலாம். வினாடிகள் மீது கவனம், வினாடிகள் மீது யார் கவனம் வைக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். நான் இந்த யூத் பார்த்து கேட்கிறேன், நம்மள நிறைய பேர் கொரோனா பாஸ்ல இருப்பீங்களா தம்பி? இந்த 10th எழுதின பிள்ளைகளுக்கு மார்ச் 20 அறிவிச்சிட்டாங்க நோ எக்ஸாம், லாக்டவுன். யோசிச்சு பாத்தீங்களா அவங்களுக்குலாம் +1 எப்படி கிடைச்சதுன்னு? +2 எக்ஸாம் நடக்கல, அவங்களுக்குலாம் மெடிக்கல் சீட் எப்படி கிடைச்சது தெரியுமா? என்ன தெரியல, அவங்க எழுதின ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வச்சுதான். எவனாவது யோசிச்சிருப்பீங்களா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் என் ஃபைனல் எக்ஸாம்னு? அப்படி நினைச்சவன் ஜெயிச்சான். வினாடிகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், யுகங்களிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அந்த வினாடியில் நாம் வாழ்கிறோமா? அந்த வினாடியை நாம் வெல்கிறோமா? எங்கே இருக்கிறது நம்முடைய தேடல் என்று பார்த்தால், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செலுத்துகின்ற சிறிய சிறிய பிழைகள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடர்பாடுகளை நமக்கு கொடுத்து விடுகிறது. நாம் இந்த ஜாக்கிரதையுடன் இருக்கிறோம். தலைவன் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருப்பான். தலைவனுக்கு அந்த ஜாக்கிரதை உண்டு. அவன் போனால போவதுன்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு அச்சத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அச்சம் வேறு, புத்திசாலித்தனம் வேறு. பல நேரங்கள் அச்சமற்ற தன்மையை வீரம்னு நினைக்கிறீங்க யூத். அச்சமற்ற தன்மை அல்ல வீரம். எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சுவது புத்திசாலித்தனம். எதற்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும். ஒரு மெசேஜ் வருது, ஹே நீ ரொம்ப அழகா இருக்கிற, ஹேன்னு சிரிச்சிட்டேன்னா சிக்கிட்டேன்னு அர்த்தம். தேங்க்யூ அப்படின்னு டெலீட் பண்ணிட்டேன்னா தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். எங்க புத்திசாலித்தனம் இருக்கு? எங்க அச்சமின்மை இருக்கு? இப்போ ஒரு 4 பேர் போறீங்க குளிக்கிறதுக்கு. 4 பேர்ல ஒருத்தன் சொல்றான், மச்சான் இன்னைக்கு குளிக்கிறது வேண்டாம், நாளை காத்துக்கு வருவோம்டான்னு. மத்த 3 பேரும் சொன்னா, டேய் செந்தில் பயந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தண்ணியில குதிச்சாங்க. தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் வேணாண்டான்னு சொன்னாலும் அவன் நீச்சல் தெரிந்தவன். பயந்துட்டியான்னு கேட்டாங்கல்ல, அவர்கள் புத்தியற்ற நிலையில், அச்சமின்மை என்கின்ற விஷயத்தை புத்தியற்ற நிலையில் பயன்படுத்தியவர்கள். ரொம்ப ஜாக்கிரதைங்க. லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரே நேரத்தில் தான் வரும் இந்த வாய்ப்பு. இன்னொரு ஒரு ரொம்ப நுட்பமான செய்தி சொல்றேன். என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோம். இந்த ரெக்கார்டிங்க நீங்க கேட்டுக்கலாம். நேர்ல பேசுற இந்த எனர்ஜி இருக்குல்ல, இதோ இந்த வினாடியோடு கடந்து போகிறது. இந்த வினாடியோடு கடந்து போய் இதை புரிந்து கொள்ளுகின்றவன் தலைமை பண்பு பெறுகிறான். ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது, உங்களுக்கு சொல்லி தருகிறேன். You cannot step the river twice. நீ எந்த ஆற்றிலே நீ ஓடுகின்ற தண்ணீரில் கால் வைத்தாலும் உன் காலடிகளை தழுவிய தண்ணீரை மறுபடியும் உன் கால்கள் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. வாவ், மைண்ட் ப்ளோயிங் இல்ல? ஒன் டைம் தானே. வந்துருங்களா பாப்போம் மறுபடியும். இன்றைய தேதிக்கு 14ஆம் தேதி சாயந்தரம் 4:30 மணிக்கு புக் ஃபேர்ல உள்ள நுழைஞ்சிருங்க பாப்போம். Gone has gone. கடந்தது கடந்து போயிடுச்சு. மறுபடியும் you cannot catch the bus. யூத்துக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? பஸ் ஸ்லோவா போகும்போது பிடிச்சுக்கோ. வேகம் எடுத்துருச்சுன்னா பிடிக்க முடியாது. படிப்ப சொல்றேன், பிடிச்சுக்கோ. எந்த செமஸ்டர் பாஸ் பண்ணணுமோ, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணுமோ, ஸ்லோவா போயிட்டு இருக்கு. உனக்கு காலம் இருக்கு, பிடிச்சுக்கோ. கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். லீடர் யார் தெரியுமா? பல விஷயங்களுக்கு நோ சொல்றவன் தான் லீடர். பல விஷயங்களுக்கு எஸ் சொல்றவன் ஜோக்கர். வாழ்க்கை இதை உனக்கு நிரூபித்து காட்டும், நீ தலைவனா இல்ல ஜோக்கரான்னு. எதற்கு நீ நோ சொல்கிறாய்? எதற்கு நீ எஸ் சொல்கிறாய்? இதில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை. பிரச்சனை வருகிறது, நம் எல்லோருக்கும் தான் பிரச்சனை வருகிறது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், எல்லாரும் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வாங்க, நான் பேசுறது புரியுதா?
ஆஹா, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காருவோங்க. உங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தானே கரிசனை. நாங்கள் பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? டீச்சர்கள் இருக்கிறீங்களா? யாராவது டீச்சர்ஸ்? ஒன்று வீடியோ ஆன் பண்ணாத, தூங்கி வழிஞ்சிட்டு உட்காந்துருக்கோம், பல்லு கூட தேய்க்காம ஆன் பண்ணியிருக்கோம். நாம ஃப்ரெஷ்ஷாக காட்டன் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு குட் மார்னிங் சில்ட்ரன் ஒன்றும் வராது. வம்பு பண்ணி ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னா வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்கல மிஸ், கேட்டாவது தொலை. எல்லாம் பாட முடிச்சிட்டு எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா HPS இருக்குமா, ரவுண்ட் ரவுண்டா அந்த ஸ்கிரீனே பார்த்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு கடைசியா டீச்சர் ஒரு வார்த்தை கேட்போம், அண்டர்ஸ்டாண்ட், am I audible? ஒரு பதில் வருங்கிறீங்க. மரண ஊர்வத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அந்த டைம்ல யார் படிச்சுக்கிட்டாங்களோ அவன் ஜெயிச்சான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். யானை இருக்குல்ல, கோயில் யானை, அது ஏன் தெரியுமா நம்ம முன்னால கை கை நீட்டுது, பாகன் சொல்றதெல்லாம் கேட்குது? தன்னை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில கொடுத்துருக்கு. விநாயக சாமி இருக்குல்ல உள்ள, அது முன்னால ஏன் போய் நாம எல்லாரும் பிச்சை எடுக்கிறோம் தெரியுமா? அது தன் மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். விநாயகன் உடைய கான்செப்டுங்க, கடவுள் நமக்கு சொல்லுகின்ற கான்செப்ட், வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி இருக்கிறது. சிலர் தான் சொல்லிக் கொள்கிறோம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பார்வோன் மன்னன் தன்னுடைய வேட்டை நேரத்தில் தன் போர் தொழில் செய்கின்ற பொழுது எங்கெல்லாம் போய் அவன் ஆக்கிரமிப்பு செய்தானோ அங்கெல்லாம் அவன் கலெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புத்தகங்கள். இந்த புத்தகங்களை கொண்டு வந்து தன் அரண்மனையில் அடுக்கி வைத்து அதை ரீரைட் பண்ண வச்சு, எந்த மொழியில் அது இருக்கிறதோ அந்த மொழியை கூப்பிட்டு தன் மொழியில ரீரைட் பண்ண வச்சாங்க பார்வோன். அந்த புத்தக நிலையத்திற்கு அவன் மன மருத்துவ நிலையம்னு பேர் வச்சான். புக்ஸ். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்மளை யாராவது படிக்காதன்னு சொல்றாங்கன்னா நம்ம மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த அரசு மேல் மிகுந்த மரியாதை வருகிறது. தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் எந்த தவறும் வாழ்க்கையில் நிகழ்த்தி விடாமல் அவர்களை பாதுகாக்க புத்தக கண்காட்சிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடத்துறதுங்க. புத்தகங்களை தேடி போங்கிறாங்க. எனக்கு தெரிந்து நீங்கள் 8ஆம் நூற்றாண்டுக்குள்ள நுழையணுமா, புத்தகத்துக்குள்ள போயிடலாம். செத்தவங்களை சந்திக்கணுமா, அங்க சந்திச்சிடலாம். எனக்கு தெரிந்து புத்தகங்கள் காலத்தை கையடக்கமாக வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். நம்மில் எத்தனை பேர் அதற்குள் மூழ்குகிறோம்? 2 விஷயம் செய்யும் பொழுதுதாங்க வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. ஒன்னு புக் ரீடிங், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ். குழந்தைகளே, 2 விஷயத்திலையும் உறுதியா இருங்க. இங்கேயே படிச்சுட்டு புளி முட்டமாய் இருக்காத, அங்க விளையாடிட்டு நூலகத்துக்கு வா. 2த்துலயே இரு. இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளவு இருக்கு, 2த்திலுமே ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். இது தலைமை பண்பின் முதல் குணம். உடலை உறுதி செய், அறிவை விரிவாக்கு. உடல் உறுதியும் அறிவும் விரிவாக்கி கொண்டே போக வேண்டும். அது நம்முடைய மிக நுட்பமான தகுதி. இன்னொரு விஷயம் சொல்றேன். லீடர் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு சொன்னா, எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை லீடர். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் லீடர். அதுக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருக்கணும் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கணும் தெரியுமா? ஒரு விஷயத்தை செலுத்துறதுக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு வாட்டி ஒரு மேடையில பேசிட்டு இருக்கிறார். உங்களை போலவே ஆர்வமாக நான் அதை கேட்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றிய இன்னொரு தருணம் அது. ஏனென்றால் யாருடைய உதடுகளில் இருந்து வரும் வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றும் தெரியாதுல்ல. எங்க அம்மாங்க 79 வயசு. நான் வெளியில கிளம்பி போறேன், முகமெல்லாம் நல்லா சீராக்கிட்டு போறேன். கேக்குது எங்க அம்மா,
இதெல்லாம் என் சுய அனுபவம். நான் உங்களுக்கு கொடுக்கிற நான் கோடி புத்தகத்தில் கூட இருக்காது. என்ன அனுபவம் இல்லையா அது? நான் எழுதினா தான், இல்லைன்னா அது என்னோட போயிடும். அதான் வயசானவங்களோட பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன் நான். அது ஒரு நூலகம்ங்க. யாராவது 80-70 வயசுல இறந்து போனாங்கன்னா எனக்கு ஒரு நூலகம் செத்து போன மாதிரியே இருக்கும். எங்க அம்மா கேக்குதுங்க, என்ன நீங்க ரெக்கார்டிங்கா? ஆமாம்மா. இல்லை, ரெடி ஆகிட்டு போற? ஆமாம். ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் செருப்பு போடுற இடத்துல எங்கள் அம்மா ஒரு நிலை கண்ணாடி வச்சுருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு வேறு எப்படியும் என்னை வழிபடுத்த தெரில. என்ன சரிம்மா சொல்லுவாங்க? செருப்பு போட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னால் நீ வெளியில் போவதற்கு தகுதியான ஆடைகளுடன் இருக்கிறாயான்னு உன்னை பார்த்துக்கோ. நான் செஞ்சதில்லை, எங்க அம்மா செஞ்சிருக்குது. நான் அதற்கு அடிபணிகிறேன். நல்லா இருக்கிய? இப்போ சொல்லுச்சு, 6 மாசத்துக்கு முன்னால் சொல்லுச்சு. அழகா இருக்கு. ஏன் இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கிறேன்? நான் என் பிள்ளை எப்பவுமே அழகு தானே சொல்லிட்டு சொல்றாங்க. கேமரா முன்னால வந்தா மட்டும் நல்லபடியா போற, இல்லை வீட்லயே இப்படி இருக்க சொல்றீங்களான்னு கேட்டேன். வீட்டில் இப்படி இருக்க சொல்லலை, அழகா இருக்கணும்னு முடிவு பண்றல்ல. ஆமாம், அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறல்ல. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற, மேட்சிங்காக இதெல்லாம் எல்லாம் பண்ணுறல்ல. ஒரு கேமரா முன்னால் போகிறதுக்கு தானே இவ்வளோ. உங்கள் கண்களும் கேமரா தான். முன்னால் போகிறதுக்கு தானே இவ்வளோ பண்ணிக்கிற. உன்னை பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னால் அழகா இரு. கடவுளை சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் என்னை வழிபடுத்தி கொண்டே இருக்கிறார். சொற்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கிறது. யார் பேசினாலும் உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் a leader. அந்த டோன்ல இருக்கக்கூடிய வலி உங்களுக்கு புரியுதா? யூ ஆர் a leader. பைபிள்ல ஆக பெரிய மன்னனாக சொல்லப்பட்டவன் சாலமோன். பேரழகன், பெரும் ஆடைகளை அணிவான். அவனை போன்ற ஆடைகளை வேறு யாராலும் அணிய முடிந்ததில்லை என்ற வரலாறு படைத்தவன். அவ்வளவு charismatic king. இந்த ஏரா ஈவன் டேவிட் கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டானா? சாலமன் அவ்வளவு அழகா இருப்பான். அந்த கரிஸ்மேட்டிக் லுக்குக்காகவே அவன் அவ்வளவு பாராட்டுவாங்க. ஆனால் அதனால் அவன் வரலாற்றில் பெயர் பெறவில்லை. அவன் வரலாற்றில் எதற்காக பெயர் பெற்றான்னு ஒரு சொல்ற. குதிரை வந்துகிட்டு இருக்கு, படைகள் வந்துட்டு இருக்கு. ஒரு மரத்துக்கு கீழே எறும்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எறும்புகள்ல ஒரு எறும்பு சொல்லிச்சான், குதிரைப்பட சத்தம் கேக்குது, நம்ம எல்லாம் ஒதுங்கிடலாம், இல்லைன்னா செதஞ்சிருவோம். அப்போ அந்த தலைமை எறும்பு சொல்லிச்சான், பயப்படாத, வர்றவன் சாலமோன், நம்ம பேசிட்டு இருக்கிறத அவனுக்கு கேட்கும். யாருங்க லீடர்? யார் தப்பு செஞ்சான்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலாளி. தப்பு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீங்க லீடர். அது பாக்குறீங்களா? யார் தப்பு செஞ்சா அப்படிங்கிறது தானே நம்ம வந்து கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடிப்படையில் சொல்கிறேன், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு செய்தி என் வாழ்க்கையை மாற்றுச்சின்னு சொன்னேன் இல்லையா? அவங்க சொன்னாங்க ஒரு பெரிய கடலாம். யார் எழுத்தாளன்னு சொன்னான் சார். அந்த எழுத்தாளர் யார்? எழுத்தாளர் எனக்கு தெரிந்து எழுத்தை ஆள்பவன், அந்த எழுத்துக்கு தலைவன். அந்த எழுத்து என் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக சீனியர் ஒரு எழுத்தாளர் சொல்லுங்க. ஆக சீனியர் எழுத்தாளர், சங்க இலக்கியங்களை எழுதியவர்கள் நம்ம லீடர்ஸ்ங்க. அவங்கெல்லாம் 8 தொகை 10 பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களா, கொஞ்சம் படிச்சு பாருங்க. நம்ம வள்ளுவர் தாத்தா இருக்கார்ல, he is a leader. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவர் சொல்றார், பெரிய கடல், ஒரு பெரிய மீன், அந்த ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீனை துரத்துச்சான். சின்ன மீனுக்கு பயம், ஐயோ நம்மள சாப்பிட வருதுன்னு பெரிய மீனுக்கு தப்பி ஓடுது 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 ஓடுது. இந்த மீன் பசியில அந்த குட்டி மீனை துரத்திக்கிட்டே வேற ஏதோ வேட்டை கிடைக்கல, நேரா போய் ஒரு பாறையில மோதி நின்னுடுச்சு சின்ன மீன். பெரிய மீன் முன்னால் ஆன வாயை திறக்கும் போது குட்டி மீன் சொல்லிச்சான், இரு இரு முழுங்கிடாத, இரு இரு. யார் சமாதானம் பேசுகிறார்கள் தெரியுமா? அடி வாங்குறவன் தான். ஒரு நாள் அடிக்கிறவன் சமாதானம் பேச வர மாட்டானே, அடி வாங்குறவன் தான் சமாதானம் பேசுவான். இரு இரு இரு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாமா? என்ன என்ன
நீ இந்த பெரிய மீன், ஆமாம். உனக்கு இவ்வளோ பசி, ஆமாம். நான் குட்டி மீன், ஆமாம். நான் சாப்பிட்டேன், உன் பசி போவாது. அப்புறம் என் உயிர் தான் போகும். என்னை விட்டுறலாம்ல. என்ன டீல் பாருங்க. பெரிய மீன் சொல்லிச்சா, கரெக்டு தான். நீ குட்டி மீன் தான், நான் பெரிய மீன் தான். என் பசிக்கு நீ சரி வர மாட்டேதான். ஒன்று செய். உனக்கு பசிக்குதா? ஆமாம். இவ்வளோ தூரத்தில் நான் பசிக்காதா? பசிக்குது. நான் பெரிய மீன் தானே, ஆமாம். இந்தா என்ன சாப்பிடு, சாப்பிடு, நான் உன்னை விட்டுறேன். எஸ்ரா சொன்னார், அந்த கதை அப்படி பழங்குடி கதை, அது அப்படி முடிக்குதான் அந்த கதை. தன் முன்னால் அகங்காரமாக நிற்கும் அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அந்த பெரிய மீனுக்கு தன்னை உணவாக ஒப்படைக்கவும் முடியாமல் கையறு நிலையில் துடிக்கின்ற அந்த சிறிய மீனுக்காக எவன் ஒருவன் குரல் எழுப்புகிறானோ அவன்தான் தலைவனாக இருக்கிறான். அவன்தான் தலைவன். அந்த தலைமைத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அடிப்படையில் நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்றேன். இவ்வளோ ஆர்வமா கேட்குறீங்கல்ல, ஒரு காலத்துல இருந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட இருக்காங்களாங்க? ஏங்க, எங்க அம்மா அழுதா வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, PhD படிச்சவங்க. நான் அசோசியேட் ப்ரொஃபஸர். நான் 24 வருஷமா ப்ரொஃபஸரா இருக்கிறேன். எங்க அம்மா கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா, இறை மீது ஆணைங்க, இறை மீது ஆணை சொல்லக்கூடாது, சாட்சியா சொல்ற, எனக்கு கலங்கிருங்க. எனக்கு நான் எங்க அம்மா அழுதாங்கன்னா அழுதுருவேன். நான் அழுகுறேங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் பையன் வந்து நின்று கேட்குறான், நல்லா தானே இருந்த காலையிலேருந்து, என்னாச்சு, எதுக்கு அழுகுற? நான் இங்கே ஏன் தெரியுமா இதை சொல்கிறேன்? இவன் இதாவது என்கிட்ட கேட்குறான், இவன் புள்ள இவன்கிட்ட என்ன கேட்கும்? இல்லை, எங்கே விட்டுட்டோம் நாம? இந்த பாண்டேஜ் எங்கெங்க விட்டுட்டோம்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காத. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணி எங்கள் அம்மா கூப்பிடவே கூப்பிடாது, சாப்பாட்டுக்கு கூப்பிடாது. நான் போய் 3 வேளை பசியோடு உட்காந்து, மானமெல்லாம் போயிடும் அந்த டைமில், ஒன்றும் இருக்காது. பசி வந்தால் இந்த 10வது தான் அந்த பிடிவாதம், அதுவும் போயிடுச்சு. அம்மா வந்து கூப்பிடவே கூப்பிடாது. நானே மானமா உயிரா? உயிரோட இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும். போய் சாப்பிட்றலான்னு போய் சாப்பிட்ருக்கேன். அம்மாட்ட கேட்டு, என் பிள்ளைய அப்படி விட முடியலையே, ஏன்னா ஒன்றே ஒன்று பயமுறுத்துதே. எங்கள் அம்மாவுக்கு 5, 1 போனா 1. தாத்தா சரியா சொல்கிறேன், சரியா சொல்கிறேன், 3 4வது பெற்றிருப்பார். 3 கரெக்டாக சொன்ன பாருங்க. 1 கொச்சிக்கிச்சுன்னா இன்னொன்று கிட்ட, இன்னொன்று கொச்சிக்கிச்சுன்னா இன்னொன்று கிட்ட, எனக்கு எங்க வழி? அவனிடத்தில் நான் எதையேன்னு மூட்டி விடுகிறேன்னா அன்னை தெரசா போல. நான் தலைமை பண்பு. ஒரு விஷயம் சொல்றேங்க, being a mother is a leadership. அம்மாவாக இருப்பது ஒரு ராஜகுணம், ஒரு தலைமை குணம். அது தாயாக இருப்பது, தந்தையாக இருப்பது ஒரு தலைமை குணம். நல்ல டீச்சராக இருப்பது தலைமை குணம். நம்மிடத்தில் அந்த தலைமை குணம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். we are so sensitive. பசங்க கிட்டலாம் பேசுறதுக்கு பயமா இருக்குது, திட்ட முடியல. முதல்லலாம் எங்க அம்மா வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போவாங்க, தோலை உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். எங்க அம்மாட்ட கேட்டிருக்கேன், நான் ஏன் கண்ணையும் நோண்ட சொல்ல வேண்டியது தானே, அதை மட்டும் விட்டுட்டு சொல்றேன். ஆசைப்பாரு உனக்கு படிக்கணும்ல. எங்க அம்மாவுக்கு எனக்குமான கான்வர்சேஷன். இன்னைக்கு அப்படி இல்லை. 50 ரூபாய் கொடுக்கலங்கிறதுனால வீடியோ ஆன் பண்ணிட்டு போயிடுறான், முன்னாலேயே தவிக்க தவிக்க போயிடுறான். எப்படிங்க? நான் சொல்ல, சொலமோன் மாதிரி யானையினுடைய பிளிரலும் தெரிய வேண்டும், எறும்பினுடைய குரலும் புரிய வேண்டும். அவன் தான் லீடர். குழந்தையினுடைய முக பாவனையிலே தெரிந்து விட வேண்டும், அவன் இங்க போறான் என்ன வரான், அந்த வாசனையிலே தெரிந்து விட வேண்டும். அவர்கள் தான் நல்ல தாய்மார்கள், நல்ல தந்தைமார்கள்.
தம் பிள்ளை கிட்ட ஏதேனும் ஒரு குற்றம் பார்த்தால் அந்த குற்றத்தை தான் கண்டு கொண்டதாகவே தெரிந்து கொள்ளாமலேயே அவனை திருத்துகின்ற அந்த வித்தை தெரிந்தால் நீங்கள் லீடர்ஷிப்ல அந்த குழந்தையை வழிபடுத்துகிறீர்கள் அர்த்தம். சாதாரணமா நான் சொல்லல, இத மனசால சொல்றேன். ரெண்டு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாருங்க. ரெண்டு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை கொண்டு வந்தார். உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீங்க காதலி கிட்ட பேசுறீங்களா, அம்மாட்ட பேசுறீங்களா, அப்பாட்ட பேசுறீங்களா, காதலன் கிட்ட பேசுறீங்களா, அண்ணன் தம்பி கிட்ட, அப்பாட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யார்கிட்ட பேசினாலும் கவனம். சொல்ல 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 பேசாதீங்க. மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நுட்பமா சொல்றேன், புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெசேஜ ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த மெசேஜ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே விஷயம் வாசிக்கிறவனும் புரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தம் இல்ல. பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுலயே தாவு தீந்துரும், உறவு பிரிஞ்சிரும். இப்பெல்லாம் லவர்ஸ்க்கான டிவோர்ஸ் எது தெரியுமா? பெரியவங்க பாவங்களுக்கெல்லாம் தெரியல, அதெல்லாம் பிரேக்கப். அது லவர்ஸ்க்கான டிவோர்ஸ். இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பிரேக்கப் நடந்துச்சோ. வேகமா கைத்தட்ட சின்ன பிள்ளைய பார்த்தாலே பக்குன்னு பிடிக்குது. ஆனா கொண்டாடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, கொண்டாடு. ஒரு விஷயம் சொல்லவா? பெரிய நாய் வச்சுட்டு, ரெண்டு நாய் வச்சுட்டு ஒரு செல்வந்தர் போனான். திருடன் பார்த்தான் செல்வந்தரை, ஓவரா தான் நடக்கிறாரு. அதை விட நாய் கம்பீரமா நடக்குது. வைக்கிறேன் வெயிட். நேரா வந்தான், சார் இந்த ஊர்ல திருட நான். ஆனர், பயப்படாது, உங்க வீட்டில் திருட போறேன், சொல்லிட்டு தான் போறேன், காப்பாத்திக்கோங்க. ரொம்ப பந்தோபஸ்து பண்ணி நாய லீச்செல்லாம் அவுத்து விட்டாருங்க. அது பாட்டுக்கு புலி மாதிரி சுத்துது வெளியில. மூணாவது நாள் கதவு தட்டுறான் திருடன். பெட்டி கொண்டு வந்து திறந்து பார்த்தா எல்லா வேல்யூபிள்ஸ் உங்கள்தா சார். ஆமா, உங்க வீட்டுல தான் எடுத்தேன் நேற்று நைட்டு. வந்தாங்க சார், எல்லாம் எடுத்து வேணாம், எடுத்துட்டு போ, சொல்லிட்டு தான் திருடி இருக்க, கொண்டு வந்து வேற காட்டுற, போ. போறதுக்கு முன்னாலும் ஒன்று சொல்லிட்டு போறியா? இந்த ரெண்டு நாய்களை எப்படி சமாளிச்ச? சொன்னாம் பாருங்க அவன். விழிப்புணர்வு கொண்டவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். விக்கெட் கீப்பர் இருக்கான்ல, அவன் பிடிச்ச பால்லாம் கணக்கு இல்லை, விட்ட பால் தான் வரலாறு. பாலை விடவே கூடாது, பிடிச்சிருக்கும். விட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு வரலாறு ஆயிடும். விடவே கூடாது. நாம தோக்கிறது மூலமா அடுத்தவன் ஜெயிப்பான். பாருங்க, இந்த ரெண்டு நாய் எப்படிடா சமாளிச்ச? நான் சொன்னா பாருங்க, அவன் என்ன சார் போடுவேன் இதுக்கு டெய்லி கறி சிக்கன்? ஆமா, நான் மத்தி மீன் போட்டேன். ஒரு அம்மா திகில்னு பிடிக்குது. ஐயோ மேடம் என்ன சொல்றீங்க? நாம சிக்கன் தான் போடுறோம், நம்ம கறி தான் போடுறோம், வெளியில மீன் போட்டுறாங்க. பயமா இருக்குங்க. அது என்ன தெரியுமா ஆச்சு? சாப்பிட்டுச்சு, திருடிட்டேன், போயிட்டு வரேன் சார்னு போயிட்டான். இதுதான் பஞ்சு. கடைசி என்ன பண்ணாங்களா, நேரா அந்த ரெண்டு நாய்களையும் நடு கூட்டத்தில் வச்சு உட்கார வச்சு இந்த பெரியவர் என்ன பண்ண, சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டான். மன்னிச்சிருங்கடா, 8 வருஷமா வளர்க்குறேன், அப்பா உங்க ருசி தெரியாம வளர்த்துட்டேன்டா, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும்னு போட்டேன்டா. நான் செஞ்ச தப்பால உன் பரம்பரைக்கே நாணம் வர மாதிரி உன் நன்றி உணர்வை நீ விட்டுட்டியே, உன் நாக்கு ருசிக்காக நன்றி உணர்வு விட்டுட்டியே, அந்த நாக்கு ருசியை பார்க்காத பாவி ஆயிட்டேன்னா மன்னிச்சிருடான்னு சொல்லி 2 பேர் காலையும் விழுந்து வணங்குறானா. இது நடந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த 2 நாள் இப்படி உட்காந்துச்சு இல்லைங்க, நகரவே இல்லைங்க, எங்கேயுமே நகரல. யூரின் பாஸ் பண்ணல, டாய்லெட் போல, சாப்பிடல, தண்ணி குடி, அப்படியே உட்காந்துருக்கு ரெண்டும். 3 நாளா கெஞ்சுறார், கொஞ்சம் சாப்பிடுறா, அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா, கோச்சிக்காதீங்கடா, சாப்பிடு. 9 நாள் பட்டினி கிடந்து ஒரு நாய் செத்து போச்சு. இன்னொரு நாய் 11 நாள்ல செத்து போச்சு. நாய்களுக்கே இந்த குணம் உண்டு, நன்றி உணர்வு. மனிதர்களுக்கு இருக்காதா? சொல்லுவதை சாஃப்டா சொல்லுங்க, டோன்ல கவனம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம காலத்துல வாழ்ந்த மாதிரிலாம் இல்லை, இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவா ஆக்கி வச்சிருக்குது இந்த ரீல், இந்த எக்யூப்மெண்ட்.
ரொம்ப நேரம் அதனுடைய இருக்கிறதுனால நமக்கான சயன் சக்தின்னு சொல்வாங்க, பொறுமையின் குணம் நம்மிடம் இருந்து விலகி போயிருக்கு. அடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு படம் பார்த்து முடிக்கணும்னா 3 மணி நேரம் காத்திருக்கணும். இன்னைக்கு ஒரு ரீல் பார்த்து முடிக்க 30 செகண்ட் போதுமானதா இருக்கு. 8 நிமிஷம் டாய்லெட்ல உட்கார்ந்து நம் கழிவுகளை வெளியேற்றுவது கூட தனிமையை தாங்க முடியாமல் போன் எடுத்துட்டு போய் நோன்ற ஆட்கள் தான் நம்ம கிட்ட நிறைய. தனிமையில் இருந்து பழகுங்கள். பிரார்த்தனையும் கலையும் வாசிப்பும் அதை கைகூட்டும். தலைமை பண்போடு இருப்போம். வாழ்க்கையில் பல நேரங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நாமும் பெறுவோம், அடுத்தவர்களுக்கும் ஏற்படுத்துவோம். எல்லோரையும் காட்டிலும் முன் செல்பவன் மட்டுமல்ல லீடர், எல்லோரும் சரியாக போகிறார்களா என்று பின்னால் நின்று பார்க்கின்ற நல்ல மேய்ப்பனும் நல்ல தலைவன் தான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.